வந்தனம் நமஸ்காரம். நான் உங்கள் ஆர்ஜே மனா. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சரிகமா தமிழ் சேனலில் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சரிகமா தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆர்டிஸ்ட் யார்? வாரம் ஒரு ஸ்பெஷலான செலிப்ரிட்டியை பார்த்துட்டு இருக்கிறோம். பாடகரோ, நடிகர், நடிகை, லிரிசிஸ்ட், இசையமைப்பாளர், இப்படின்னு கலைத்துறையில், இசைத்துறையில் சாதனை படைத்த நிறைய பேரை அவங்களுடைய பாடல்களில் கேட்டுட்ருக்கிறோம். அந்த வகையில் இந்த வாரம் யார்? இந்த வாரம் வந்தவங்க ஒரு ஆக்சிடென்டலாக கதாநாயகி ஆனவங்க. இவங்களுக்கு நடிக்க வராது, தமிழ் அவ்வளோவா பேச தெரியாது, டான்ஸ் சுத்தமாக பிடிக்காது. ஆனால் இத்தனையும் மீறி தமிழ் சினிமாவில் ஹீரோயின் ஆகி அதுக்கு பிறகு தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தி அப்படின்னு எல்லா லாங்குவேஜ்லேயும் இன்னைக்கு வரைக்கும் நடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு எவர் கிரீன் சூப்பர் ஸ்டாரை பற்றி தான் பேச போகிறோம். நாம் பார்க்க போகிறது ராதிகா. அவங்கள பற்றி தான். ராதிகா எம்.ஆர். ராதாவோட பொண்ணு அப்படிங்கிறது தெரியும். அதை தாண்டி இன்னும் பல விஷயங்கள் அவங்கள பற்றி இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த 2 பாடல்கள், அவங்க நடித்த படங்கள்லேருந்து இந்த 2 பாடல்களையும் கேட்டுட்டு வாங்க. கிழக்கே போகும் ரயில் படத்திற்காக ஜானகியின் குரலில், இளையராஜாவின் இசையில், கங்கை அமரனின் வரிகளில் பூவரசம்பூ பூத்தாச்சு. அதைத் தொடர்ந்து நிறம் மாறாத பூக்கள். இந்த படத்திற்காக எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி பாடியது. இசைஞானி இளையராஜாவின் இசையில், பஞ்சு அருணாச்சலத்தின் வரிகளில் முதலாக இந்த 2 பாடலையும் கேட்டுட்டு வாங்க. மறக்காம இந்த வீடியோவையும் லைக் பண்ணிடுங்க, இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ, காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ, பூவர பண்பு பூத்தாச்சு, பொண்ணுக்கு தேடியும் வந்தாச்சு, காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ.
முதலாக காதல் டூயட் பாட வந்தேனே, முதலாக காதல் டூயட் பாட வந்தேனே. என் காதல் பைங்கிலியே நீ பறந்து போகாதே, முதலாக காதல் டூயட் பாட வந்தேனே. சீதாயன் காதல் கொடியே கண் பாரம்மா, ஆதாரம் நீ இல்லாமல் வேறேதம்மா. சீதாயன் காதல் கொடியே கண் பாரம்மா, ஆதாரம் நீ இல்லாமல் வேறேதம்மா. உன் கோபம் தேவைதானா அன்பே ஆருயிரே, ஒரு நடிகையம்மா. அணைப்பது தவறு, முதலாக காதல் டூயட் பாட வந்தாயோ. நீ காதல் மன்மதனோ, நான் பறந்து போவேனோ. முதலாக காதல் டூயட் பாட வந்தேனே. ஜீனத்தன் கனவில் வந்தாள் உன் போலவே, சிங்கார பாவை உந்தன் வடிவாகவே. ஜீனத்தன் கனவில் வந்தாள் உன் போலவே, சிங்கார பாவை உந்தன் வடிவாகவே. ஐயோ சும்மாதான் ஜாடை சொன்னேன் கண்ணே கண்மணியே, இந்த உலகில் இல்லை முதலாக காதல் டூயட் பாட வந்தேனே. என் காதல் பைங்கிலியே நீ பறந்து போகாதே, முதலாக காதல் டூயட் பாட வந்தாயோ. வெல்கம் பேக். இது சரிகமா தமிழில் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ் கேட்டுட்டு இருக்கிறோம். இந்த வாரம் நம்ம ராதிகா நடித்த படங்கள்ல இருந்து பாடல்களை கேட்டுட்டு இருக்கிறோம். ஸோ மறக்காம மறுபடியும் சொல்கிறேன், இந்த சரிகமா தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த வீடியோவையும் லைக் பண்ணுங்க. 200 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலே இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. சுமார் 12-13 வருஷத்துக்கு மேலே ஹீரோயினாவே தமிழ் மற்றும் தெலுங்கில் வந்து ஒரு டாப் ஹீரோயினாக எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு டேட்டாலாம் எடுத்து அனலைசிஸ் பண்ணி பார்த்தேன். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த இத்தனை வருஷ ஹிஸ்ட்ரியில் ரொம்ப நாளாக ஹீரோயினாக நடித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது ராதிகா வந்து ஒரு முக்கியமான பொசிஷனில் இருக்கிறாங்க. பொதுவாக ஹீரோயின்ஸ்னால் ஒரு 5 வருஷம் தான் டாப்பில் இருப்பாங்க. ஆனால் ராதிகா 78 படம் நடிக்க ஆரம்பித்து 92-93 வரைக்குமே ஒரு சோலோ ஹீரோயினாக நிறைய படங்களில் நடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான தகவல். இவங்க முதல் படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சதே ஒரு சுவாரஸ்யமான தகவல். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாரதி ராஜா தன்னோட கிழக்கே போகும் ரயில் படத்திற்காக வந்து ஹீரோயினை தேடிட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்கு
போனப்போ ராதிகாவோட ஃபோட்டோ அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ அந்த வீட்டில் இருக்குது. அப்போது இந்த பொண்ணு யார் அப்படின்னு அந்த வீட்டுக்காரங்களை கேட்க, இல்லை இது எங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணை கூப்பிடுங்க அப்படின்னு பாரதி ராஜா கேட்க ராதிகா அங்கே வந்தாங்க. அதற்கு பிறகு தான் இது எம்ஆர் ராதாவோட பொண்ணு அப்படின்னு பாரதி ராஜாவுக்கு தெரியுது. அப்போது கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் நடிக்கிறியாமா அப்படின்னு கேட்டதுக்கு, ஓகே எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது அப்படின்னு சொல்ல, இல்லை நீ தான் இந்த படத்தில் ஹீரோயின் அப்படின்னு பாரதி ராஜா ராதிகாவை ஃபர்ஸ்ட் டைமாக கமிட் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி தான் ராதிகா இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழைஞ்ச ஒரு கதை. இப்போ ராதிகா நடித்த 2 படங்கள்லேருந்து பாடல்கள் கேட்கலாம். எங்க ஒரு ராசாத்தி அப்படின்ற படத்திற்காக பொன்மானை தேடி அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல் சாங் மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ்பி ஷைலஜா பாடியது கங்கை அமரனின் இசையில் கண்ணதாசனின் வரிகளில். அதைத் தொடர்ந்து கிழக்கே போகும் ரயில் படத்திற்காக கோவில்படி ஓசை தன்னை அப்படின்ற இன்னொரு பியூட்டிஃபுல்லான சாங் பாடியவர்கள் எஸ் ஜானகி மற்றும் மலேசியா வாசுதேவன். பாடலுக்கு இசை இளையராஜா, பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன். இந்த 2 பாடலையும் கேட்டுட்டு வாங்க. சிரஞ்சீவிக்கும் இவங்களுக்கும் நடந்த ஒரு ஜாலியான கலாட்டா பற்றி கொஞ்ச நேரத்தில் வந்து சொல்கிறேன். ஸ்டே டியூன்.
சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் இந்த வாரம் ராதிகா ஹிட்ஸ். கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரு, இங்கு வந்ததாரு. பாஞ்சாலி பாஞ்சாலி. கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ? பரஞ்சோதி பரஞ்சோதி. கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரு, இங்கு வந்ததாரு. கன்னிப்பூ பிஞ்சிப்பூ ஏழை கோயில் கீதம் தரும் நாதம், அது காற்றானதோ தூதானதோ? கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ? பாட்டு பாடும் கூட்டத்தாரோ, ஏழை கோயில் கீதம் தரும் நாதம், அது கொண்டாண்டதோ என்னை இங்கு? கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ. பாடல் ஒரு கோடி செய்தேன், கேட்டவர்க்கு ஞானமில்லை. ஆசை கிளியே வந்தாயே பண்ணோடு, நான் பிறந்த நாளில் இது நல்ல நாளே. சின்ன சின்ன முல்லை கிளிப்பிள்ளை என்னை வென்றாளம்மா, கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ. ஊருக்கு போன பொண்ணு உள்ளூர் சொல்ல கண்ணு, கோவில் மணி யோசை கேட்டாளே வந்தாளே. பாவம் உந்தன் கச்சேரிக்கு பொண்ணு நானா, பாடும் வரை பாடு தாளம் போடு, அது நீயே கேளு. கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ? என் மனது தாமரைப்பூ, உன் மனது முல்லை மொட்டு. காலம் வருமே நீ கூட பெண்ணாக, ஊரில் ஒரு பெண்ணா இல்லை தேடிப் பாரு, நல்ல பெண்ணை கண்டால் கொஞ்சம் சொல்லு. அது நீதானம்மா, கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ? பாட்டு பாடும் கூட்டத்தாரோ, ஏழை கோயில் கீதம் தரும் நாதம், அது கொண்டாண்டதோ என்னை இங்கு? கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ? வெல்கம் பேக். இது சரிகமா தமிழ்ல சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ் ராதிகா ஸ்பெஷல் கேட்டுட்டு இருக்கிறோம். நான் உங்கள் ஆர்ஜே மனா. சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி நடிப்பு அப்படிங்கிறதே தனக்கு பிடிக்காது, நடனம் சுத்தமாக வராது,
தமிழே கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும், இங்கிலீஷ் தான் ரொம்ப கேஷுவலாக நல்லா வரும். அதனாலேயே வந்து இங்கிலீஷ் தான் எல்லா இடத்துலையும் பேசுகிறப்போ இது ரொம்ப திமிர் பிடிச்ச பொண்ணுப்பா அப்படின்னு ராதிகா காதுபடவே பேசியிருக்கிறதா ராதிகா சொல்லியிருக்கிறாங்க. சினிமாவுக்குள்ளே வந்தோடனே எந்தவித அந்த தமிழ் சினிமாவில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் இப்படி தான் உட்காரணும், டேரக்டர் வந்தால் இப்படி இருக்கணும், எந்திரிச்சு நிற்கணும், கால் மேலே கால் போட்டு உட்காரக்கூடாது அப்படின்னு நிறைய ஹீரோ வந்தால் எந்திரிச்சு நிற்கணும், இப்படி பல விஷயங்கள் இருந்தோம். இதெல்லாம் எனக்கு எதுவுமே பிடிக்காது, நான் எப்படி இருக்கணும் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் தன்னோட முதல் படத்துல இருந்தே ராதிகா இருந்துட்டு வந்ததா நிறைய பேட்டிகளில் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராதிகாவோட ஆட்டிடியூட் பிடிக்காம சரியா என்னடா இந்த பொண்ணை அப்படி கமிட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கிழக்கே போக முடியல பாரதி ராஜா பயங்கர டென்ஷனாக இருந்திருக்கிறாரு. அப்போ தன்னோட அசிஸ்டன்டான பாக்யராஜை கூப்பிட்டு, இந்தாப்பா என்னால் இந்த பொண்ணை வச்சு ஷூட் பண்ண முடியாது, இந்த சீனை நீயே எடுத்துருன்னு பயங்கர டென்ஷனாக பக்கத்தில் இருந்த ஒரு இடத்துக்கு போயிட்டாரு. அங்கே போயிட்டு ஒரு பாறையில் தன்னோட தலையை வச்சு இடிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. சீன் முடிச்சுட்டு வந்த ராதிகா, என்ன சார் இப்படி தலையெல்லாம் வச்சு பாறையில் இடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஒன்னால தான் ப்ராப்ளம், ஏன் சார் நான் எதாவது பண்ணிட்டேனா அப்படின்னு ரொம்ப வெகுளித்தனமாக கேட்க, அதுக்கப்புறம் பாரதி ராஜா சிரிச்சிட்டாராம். இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்களுடைய ஓப்பன்னஸ்னால நடந்திருக்கு அப்படின்னு நிறைய பேட்டிகளில் ராதிகா சொல்லியிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராதிகாவுக்கும் சிரஞ்சீவிக்கும் நடுவில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான கலாட்டா என்ன அப்படிங்கிறது நீங்கள் எல்லாம் அவளோட வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த 2 பாடலையும் கேட்டுட்டு வாங்க. நான் வந்து சொல்கிறேன், அன்பே சங்கீதா இந்த படத்திற்காக சின்ன புறா ஒன்று அப்படிங்கிற ஒரு அருமையான பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ்பி சைலஜா. பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் வாலி. அதைத் தொடர்ந்து இளமை கோலம் இந்த படத்திற்காக கண்ணன் நாளும் அப்படின்ற பாடல் எஸ் ஜானகி பாடியது, இசைஞானி இளையராஜாவின் இசையில் கங்கை அமரனின் வரிகளில். சின்ன புறா ஒன்று எண்ண கனாவினில் வண்ணம் கெடாமல் வாழ்கின்றது, நினைவில் உலவும் நிழல் மேகம். நூறாண்டுகள் நீ வாழ்கவே, நூறாண்டுகள் நீ வாழ்கவே. ஒருவன் இதயம் உருகும் நிலையை அறியா குழந்தை நீ வாழ்க, உலகம் முழுதும் உறங்கும் பொழுதும் உறங்கா மனதை நீ காண்க. கீதாஞ்சலி செய்யும் கோயில் மணி சிந்தும் நாதங்கள் கேட்டாயோ, மணி ஓசைகளே எந்தன் ஆசைகளே கேளம்மா. சின்ன புறா ஒன்று எண்ண கனாவினில்
விரல்கள் காட்டும் ஸ்வரங்கள் மறந்தாயிருக்கும் பொன் வீணை மடிமேல் தவழ்ந்தே வரும் நாள் வரை நான் மறவேன் மறவேன் உன் ஆணை நீ இல்லையே இங்கு நான் இல்லையே எந்தன் ராகங்கள் தூங்காது அவை ராகங்களா இல்லை சோகங்களா சொல்லம்மா சின்ன புறா ஒன்று எண்ண கனாவினில் வண்ணம் கெடாமல் வாழ்கின்றது நினைவில் உலவும் நிழல் மேகம் நூறாண்டுகள் நீ வாழ்கவே நூறாண்டுகள் நீ வாழ்கவே. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் இந்த வாரம் கலையரசி ராதிகா ஹிட்ஸ். கண்ணன் நாளும் போடும் வேடம் கண்கள் என்றும் பெண்ணை தேடும் கோபாலனின் அந்த கோலங்கள் தான் என்றும் ஆனந்தமாகும். ஹே கிருஷ்ணா ஹே கிருஷ்ணா ஹே கிருஷ்ணா ஹே கிருஷ்ணா. கண்ணன் நாளும் போடும் வேடம் கண்கள் என்றும் பெண்ணை தேடும். சேலை அதை கண்டாலே பின்னோடும் வேலை மாலை அதில் பெண் என்ற வெவ்வேறு மாலை சேலை அதை கண்டாலே பின்னோடும் வேலை மாலை அதில் பெண் என்ற வெவ்வேறு மாலை தேடுவான் சூடுவான் கண்ணனே தேவியோ ஆயிரம் கண்ணனின் ஊர்வலம் அவன் தன் காதல் தன் எண்ணம் தான் கொண்டு வாழ்வானம்மா. கண்ணன் நாளும் போடும் வேடம் கண்கள் என்றும் பெண்ணை தேடும் கோபாலனின் அந்த கோலங்கள் தான் என்றும் ஆனந்தமாகும். ஹே கிருஷ்ணா ஹே கிருஷ்ணா ஹே கிருஷ்ணா ஹே கிருஷ்ணா. நானும் அந்த கோபாலனின்
வெல்கம் பேக். இது சரிகமா தமிழில் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. ராதிகாவுக்கும் சிரஞ்சீவிக்கும் இடையில் நடந்த கலாட்டா என்ன அப்படின்றத ஒரு சஸ்பென்ஸை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். இப்போது மேட்ரை ஃபுல்லாக சொல்கிறேன். ராதிகாவோட மோஸ்ட் ஃபேவரேட் ஆக்டர்ஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரபு அண்ட் சிரஞ்சீவி தானா. தமிழில் பிரபு, தெலுங்கில் சிரஞ்சீவி. இதில் சிரஞ்சீவியும் இவங்களும் பார்த்தீங்கன்னா எப்போ பாரு சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்களாம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன தான் லவ் சீனாக இருந்தாலும் அது முடிச்சுட்டு வந்த பிறகு உடனே ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டு முறுக்கிக்கிட்டே இருப்பாங்களாம். பயங்கர ஈகோ இருக்குமா. இப்படியான ஒரு சமயத்தில் என்ன ஆச்சுன்னா, விசாகப்பட்டினத்தில் ஒரு ஷூட்டிங்காக அப்போது வந்து சிரஞ்சீவி வந்து ராதிகா மேலே ஓடி வந்து ஒரு லவ் சீனில் டைவ் அடித்து தாவணுமா. அப்படி டைவ் அடித்து தாவற சமயத்தில் சிரஞ்சீவியோட பேண்ட்டு கிழிஞ்சிருச்சான். சுற்றி நிறைய பேர் ரசிகர்கள்லாம் பார்க்க வந்த இடத்துல சிரஞ்சீவிக்கு இதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி எம்பாரசிங் சுச்சுவேஷன் ஆனதுனால சண்டை போட்டுட்டு இருந்த ராதிகாவை பார்த்து விஷ் விஷ் கொஞ்சம் சீக்கிரம் உன்னோட புடவையை வச்சு என்னை மறைச்சி அப்படியே சீக்கிரம் கேரவேனுக்கு கூட்டிகிட்டு போயிரு அப்படின்னு சொன்னாரா. ஸோ இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அவங்க ரெண்டு பேருக்கு நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் தெலுங்கில் சிரஞ்சீவியோட ரொம்ப அதிக படங்கள் நடித்த ஒரு நடிகை ராதிகா. சுமார் 28 படங்கள், அதில் மோர் தென் 20 ஃபிலிம்ஸ் வந்து பயங்கரமான பிளாக் பஸ்டர் படங்கள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கணும். இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் ராதிகா அவங்களோட கரியரில் நடந்த விஷயங்களை பற்றி பேச போகிறோம். இப்போது முகத்தில் முகம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்திற்காக எஸ் ஜானகியின் குரலில், இளையராஜாவின் இசையில், கங்கை அமரனின் வரிகளில் நான் ஒரு ராணி, அதைத் தொடர்ந்து அன்பே சங்கீதா. இந்த படத்திற்காக கீதா சங்கீதா. இந்த பாடலை பாடியவர்கள் பி ஜெயச்சந்திரன் மற்றும் ஜென்சி. இசைஞானியின் இசையில், வாலியின் வரிகளில். சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ் ராதிகா ஸ்பெஷல்.
கீதா சங்கீதா சங்கீதமே சௌபாகியமே ஜீவ அமுதம் மோகனம் கீதா சங்கீதா பகலென்ன இரவென்ன நாம் காண வேண்டும் மதனோற்சவம் பகலென்ன இரவென்ன நாம் காண வேண்டும் மதனோற்சவம் அதுதானே இதழ் பேசும் மணிமந்திரம் ஒரு பஞ்சணையில் இரு பைங்கிளிகள் கூடும் விளையாடும் கீதா சங்கீதா பாவை மனம் பிருந்தாவனம் குழலோசை கொஞ்சம் கோகுலம் கண்ணா என் கண்ணா கீதா சங்கீதா சங்கீதமே சௌபாகியமே ஜீவ அமுதம் மோகனம் ஜீவ அமுதம் மோகனம் கீதா சங்கீதா வெல்கம் பேக். இது சரிகமா தமிழ்ல சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா இந்த 4 லாங்குவேஜ்லையும் ரொம்ப நாளாக ஹீரோயினாக நடிச்சிட்டு இருந்தவங்க ராதிகா அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த சமயத்தில் ஹீரோஸ்க்கு இடையில இருக்கிற போட்டிகளோட ஹீரோயின்ஸ்க்கு இடையில நிறைய போட்டி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம நிறைய பத்திரிகைகள், கிசு காசிப் எல்லாமே படிச்சிருப்போம். இதில் ராதிகாட்ட ஒரு சமயம் கேட்டாங்க, உங்களுக்கு இடையில, அதாவது நீங்கள் ஹீரோயினாக இருந்தப்போ யாராவது உங்களுக்கு இடையில போட்டி இல்லை ஒரு சின்ன பொறாமை இந்த மாதிரிலாம் நடந்துச்சா அப்படின்னு கேட்டதுக்கு, ஐயோ நிறையா நடந்திருக்கு, பட் இருந்தாலும் ஸ்ரீதேவி கூட நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை நான் சொல்கிறேன்னு சொன்னாங்க. அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். என்ன மேட்டர்னு கேட்டிங்கன்னா, ஒரு தெலுங்கு படத்தில் ஸ்ரீதேவி அண்ட் ராதிகா 2 பேருமே அந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிட்டு இருந்தாங்களாம். என்டி ராமாராவ் அண்ட் நாகேஸ்வர் ராவ் இவங்க தான் அந்த படத்தில் ஹீரோஸ் போல். அப்போது ஸ்ரீதேவிக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டான்ஸ் வரும், ரொம்ப அழகாக இருப்பாங்க, பியூட்டிஃபுல்லாக வந்து அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் நல்லாவே தெரியும். ஆனால் ராதிகாவுக்கு பரதநாட்டியம்லாம் பெருசாக தெரியாது. இருந்தாலும் நான் தத்தகா பித்தக்கான்னு ஆடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு பையன் மட்டும் அந்த ஷார்ட் பிரேக் அப்போ ஒரு ஆள் மட்டும் நான் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு போயிட்டே இருந்தார். நான் அதுக்கப்புறம் டவுட் பார்த்தேன், அது ஸ்ரீதேவியோட அசிஸ்டன்ட். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நான் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்க்குறதுக்காக ஸ்ரீதேவி அனுப்புன ஆள் தான் அது அப்படிங்கிறது பின்னாடி கண்டுபிடிச்சேன். ஸ்ரீதேவிகிட்ட போய் கேட்டதுக்கு, இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை, சும்மா அவனை நான் அந்த பக்கம் போய்ட்டு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்புனாங்க அப்படின்னு ஜாலியாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த காலத்தில் இருந்த அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மெச்சூரிட்டி லெவல் தான் இது அப்படிங்கிறத அவங்களையும் சொல்லியிருக்கிறாங்க. நானும் கூட அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஜாலியாகவே ஓப்பனாகவே ஒத்துட்டு இருந்திருக்கிறாங்க.
இப்போ 2 பாடல்களை கேட்டுட்டு இன்னும் சில விஷயங்கள் பேசலாம். தைப்பொங்கல் இந்த படத்திற்காக கண் மலர்களின் அப்படின்ற ஒரு பாடல் எஸ் ஜானகி மற்றும் இளையராஜா பாடியது. இசைஞானி இளையராஜாவின் இசையில் எம்ஜி வல்லமன் அவர்களின் வரிகளில். அதைத் தொடர்ந்து நிறம் மாறாத பூக்கள் இந்த படத்திற்காக இரு பறவைகள் ஜென்சி பாடியது. இசைஞானியின் இசையில் கண்ணதாசனின் வரிகளில். ஆன் சரிகமா தமிழ் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். கண்மலர்களில் அழைப்பிதழ் பொன் இதழ்களின் சிறப்பிதழ் கண்மலர்களில் அழைப்பிதழ் பொன் இதழ்களின் சிறப்பிதழ் இனி வரும் இரவுகள் இளமையின் கனவுகள் தான் காண்போமே சேர்ந்தே நாமே கண்மலர்களில் அழைப்பிதழ் பொன் இதழ்களின் சிறப்பிதழ் தாம்பூல நிறம் தானே மாம்பூவின் இளமேனி தாங்காது இனிமேலே தூங்காது மனம் நாளை கண்ணில் என்ன மின்னல் கண்ட பின்னும் தினும் மின்னுவதோ உனக்கென்று வரும் மனமோ நமக்கென்று திருமணமோ மயக்கமோ கண்மலர்களில் அழைப்பிதழ் பொன் இதழ்களின் சிறப்பிதழ் காண்போமே சேர்ந்தே நாமே
வெல்கம் பேக். இது சரிகமா தமிழ் யூடியூப் சேனலில் நாம் இப்போ சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ் கேட்டுட்டு இருக்கோம். ராதிகா ஸ்பெஷல் தான் தொடர்ச்சியாக கேட்டுட்டு இருக்கிறோம். ராதிகாவோட கேரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே பீக்கில் தான் இருந்துச்சு. அவங்களோட பர்சனல் லைஃப் அப்படின்னு பார்த்தா நிறைய இடங்கள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸுமாக இருந்துச்சு. முதல்ல பிரதாப் போத்தன் இவங்களோட சேர்ந்து வாழ்ந்தாங்க. அதுக்கு பிறகு பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு லண்டன் ரிச் ஹாடி அப்படின்றவரோட கல்யாணம் ஆயிடுது. அதுக்கு பிறகு அவங்கள்ட்ட பிரிஞ்சுட்டு ரொம்ப நாள் கழிச்சு சரத்குமார், சுப்ரீம் ஸ்டார் சரத்குமாரோட அவங்க மேரேஜ் பண்ணாங்க. 2001 மேரேஜ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப ஹாப்பியான ஒரு கப்பலாக இருக்கிறாங்க. ஆனால் இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1990s அவங்களுக்கு ஒரு ப்ரப்போசல், மேரேஜ் ப்ரப்போசல் வந்துச்சாம். ஒரு ஜோசியர் ராதிகாவோட அம்மாட்ட சரத்குமார்னு ஒரு மாப்பிள்ளை இருக்காரு, இவர் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு, ப்ரொடியூசராக இருக்கிறாரு, ஏன் இவர்கிட்ட நீங்கள் உங்கள் ஜாதகம் ரொம்ப ஒத்து வருது அப்படின்றதுக்கு ஐயோ சினிமாக்காரங்களாம் வேணாங்க அப்படின்னு ராதிகாவோட அம்மா அந்த ப்ரப்போசல் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். ஆனால் விதி பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கழித்து மறுபடியும் சரத்குமார் கிட்டேயே கொண்டு வந்து நிப்பாட்டுச்சு அப்படின்னு ராதிகா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமானது. என்றைக்கோ நீங்கள் வேணான்னு சொன்னது மறுபடியும் உங்ககிட்டயே வரலாம் அப்படிங்கிறது இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். இப்போ 2 சூப்பர் ஹிட் படங்கள்லேருந்து பாடல்கள் கேட்கலாம். நீதிபதி அப்படின்ற படத்திற்காக மலேசியா வாசுதேவன் மற்றும் வாணி ஜெயராம் பாடியது கங்கை அமரனின் இசையில், வாலியின் வரிகளில். அதைத் தொடர்ந்து வம்ச விளக்கு இந்த படத்திற்காக வா மாமா. இந்த பாடலை பாடியவர் எஸ் ஜானகி, பாடலுக்கு இசை கங்கை அமரன், பாடலுக்கு வரிகள் வாலி. போலீஸ் போலீஸ் நமக்கு காவல் இருக்கு, பக்கம் வாடி அணைக்க அவல் இருக்கு. போலீஸ் நமக்கு காவல் இருக்கு, பக்கம் வாடி அணைக்க அவல் இருக்கு. கொட்டானவர் பூஞ்சிட்டானவர், கொட்டால் என்ன கைப்பட்டால் என்ன, முன்னாடி கொத்தாட 300 முத்தாட. சரிகம பதனிசா சரிதப்ப மகரிசா. போலீஸ் நமக்கு காவல் இருக்கு, பக்கம் வாயா அணைக்க ஆவல் இருக்கு. சின்ன பிஞ்சு கொஞ்சு என்ன கொஞ்சு நம்ம பக்கம் காத்தடிக்குது. நீயும் பிஞ்சு சின்ன பிஞ்சு கொஞ்சு என்ன கொஞ்சு நம்ம பக்கம் காத்தடிக்குது. ஜாதகந்தா இப்ப சாதகந்தா, நம்ம காட்டுல மழை பெய்யுதையா. போலீஸ் நமக்கு காவல் இருக்கு, பக்கம் வாடி அணைக்க ஆவல் இருக்கு. முட்டானவ பூண்டுட்டானவ, தொட்டால் என்ன கைப்பட்டால் என்ன, முன்னாடி கொத்தாட 300 முத்தாட. சரிகம பதனிசா சனிதப மகரிசா. இப்போ
புள்ள பிறந்து விடும். மாமா நமக்கு காவல் இருக்க, பக்கம் மாமா அணைக்க ஆவல் இருக்க. ஒட்டானவ பூஞ்சிட்டானவ தொட்டால் என்ன கைப்பட்டால் என்ன பெத்தாலும் பெத்தானே நட்டாத்தில் விட்டானே உன்னை பெத்த அப்பனடி வெக்கம் கட்ட சுப்பனடி. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் ராதிகா ஸ்பெஷல். வா மாமா இந்த யோக நாளை வருமா போலாமா உன்னை ஆசை போக விடுமா எத்தனையோ ரகசியம் அத்தனையும் அதிசயம் எத்தனையோ ரகசியம் அத்தனையும் அதிசயம் இங்கே வா 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 மாமா இந்த யோக நாளை வருமா போலாமா உன்னை ஆசை போக விடுமா ஏலம் போடாத சேலம் மாம்பழம் யாரும் காணாத மூடு மந்திரம் ஏலம் போடாத சேலம் மாம்பழம் யாரும் காணாத மூடு மந்திரம் இருக்குதையா இங்கே இந்நேரம் இதை விடத்தான் எங்கே ஒய்யோரம் நினைப்போம் மனசும் நெருப்பா கொதிக்க நீதான் வாயா அணைக்க வா மாமா இந்த யோக நாளை வருமா போலாமா உன்னை ஆசை போக விடுமா எத்தனையோ ரகசியம் அத்தனையும் அதிசயம் எத்தனையோ ரகசியம் அத்தனையும் அதிசயம் இங்கே வா, 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 வா. இந்த யோக நாளை வருமா போலாமா உன்னை ஆசை போக விடுமா
அதிசயம் எத்தனையோ ரகசியம் அத்தனையும் அதிசயம் இங்கே வா 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 மாமா இந்த யோக நாளை வருமா போலாமா உன்னை ஆசை போக விடுமா. வெல்கம் பேக். இது சரிகமா தமிழ் யூடியூப் சேனலில் நாம் இப்போ சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ் கேட்டுட்ருக்கோம். ராதிகா ஸ்பெஷல் தான் தொடர்ச்சியாக கேட்டுட்ருக்கிறோம். இப்போது அடுத்து இவர்கள் நடித்த 2 படங்கள்லேருந்து பாடல்கள் கேட்கப்படும். நிறம் மாறாத பூக்கள் அப்படின்ற படத்திற்காக 1000 மலர்களே அப்படின்ற ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் சாங், ஒரு சூப்பர் ஹிட் சாங். ஜென்சி, எஸ்பி ஷைலஜா, மலேசியா வாசுதேவன் இவங்க எல்லாம் சேர்ந்து பாடியிருக்கிறாங்க. இசைஞானியின் இசையில் பஞ்சு அருணாச்சலத்தின் வரிகளில். அதைத் தொடர்ந்து வம்ச விளக்கு படத்திற்காக வாமா வா அப்படிங்கிற ஒரு பாடல் எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி பாடியது. கங்கையமரனின் இசையில் புலமை பித்தனின் வரிகளில். கேட்டுட்டு வாங்க, இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்யலாம்.
குன்றும் தாழாத நெஞ்சும் தாலாட்டு பாடாமல் தாயாகுமோ ஆயிரம் மலர்களே மலருங்கள் அமுத கீதம் பாடுங்கள் பாடுங்கள் காதல் தேவன் காவியம் நீங்களோ நாங்களோ நெருங்கி வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆயிரம் மலர்களே மலருங்கள் வாமவா அடவாமவா எங்க எங்க மச்சம் இன்னு தேட போறேன் அங்கே அங்கே முத்தம் ஒண்ணு போட போறேன் அடியாத்தா மெத்த போட்டு வித்த காட்ட போறேன் வாமவா அடவாமா வா 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 கையோட கையும் மெய்யோட மெய்யும் பொன்னாக சேர்த்து மின்சாரம் ஏத்து தேகத்திலே கைவளையல் போச்சு தேகத்திலே மின்னல் மழையாச்சு என்னையும் சுட்டதே பொண்ணு விடும் மூச்சு மாமாவா அட மாமாவா எங்க எங்க மச்சம் இன்னே தேடி பாரு அங்க அங்க மொத்தம் ஒண்ணு போட்டு பாரு அடியாத்தி மெத்த போட்டு வித்த காட்டி பாரு மாமாவா அட மாமாவா வா வா சாமத்தில் வந்து தனியாக பேசு மார்போட சாட்சி மருதாணி பூசு ராசாத்தியே ராத்திரிக்கு வார ராசா மக சாகசத்தை பாரு கிட்டவா ஒட்டவா கேட்டபடி பாரு வாமா வா 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 அடவாமா வா எங்க எங்க மச்சம் இன்னு தேட போறேன் அங்க அங்க முத்தம் ஒண்ணு போட போறேன் அடியாத்தா மெத்த போட்டு வித்த காட்ட போறேன் மாமாவா அட மாமாவா எங்க எங்க மச்சம் என்ன தேடி பாரு
ஓகே அடியாத்தி மெத்த போட்டு வித்த கட்டி பாரு மாமாவா. அடவாம்பா வா 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 வா. வெல்கம் பேக். இது சரிகமா தமிழ்ல. இன்னைக்கு நம்ம ராதிகா ஸ்பெஷல் கேட்டு முடிச்சோம். ராதிகா அப்படின்றவங்க ஒரு பெரிய ஆளுமை, ஒரு பெண் ஆளுமை அப்படின்றது ரொம்ப தாராளமாக சொல்லலாம். சினிமாவில் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கண்டினியூஸாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தாண்டி சீரியல் டிவியில் இன்றைக்கி அவங்க வந்து ஒரு லேடி சூப்பர் ஸ்டாராகவே இருக்கிறாங்க. சித்தி அப்படிங்கிற ஒரு தொடர் மூலமாக ஆரம்பித்த அவங்களோட கரியர் பார்த்திங்கன்னா டிவியில் சித்தி, அண்ணாமலை, அரசி, செல்வி அப்படின்றது அவங்களோட டிவி கேரியர் வந்து நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்கு. ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸை ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி பல சுவாரஸ்யமான முகங்கள், பல சுவாரஸ்யமான ஆளுமைகள் கொண்ட ராதிகாவோட ஸ்பெஷலை கேட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றி, இந்த நிகழ்ச்சியை பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். வீடியோவையும் மறக்காமல் லைக் போட்டுட்டு அப்புறம் எங்கள் சரிகமா தமிழ் அப்படின்ற சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்றும் அன்புடன் ஆர்ஜே மனா. நன்றி, வணக்கம்.